ஹே கைஸ், திஸ் இஸ் சூர்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, MySQL வந்துட்டு காஃப்காக்கு டெபிசியம் வழியாக டேட்டா எப்படி ரெப்ளிகேட் பண்ணுறது, ஒரு சிடிசி எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கு இந்த MySQL காஃப்கா அண்ட் டெபிசியம் கனெக்டர். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் இது எங்கே வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இந்த என்விரான்மெண்ட் எதில் க்ரியேட் பண்ண போகிறோன்னா, AWSல ஒரு ubuntu server 22.04 மெஷினில் T2 large 80 GB ஆஃப் டேட்டா இது ஸ்டோரேஜ் வச்சுருக்கேன். நார்த் கலிஃபோர்னியாவில் இது பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு குள்ளே போயிடலாம். ஸோ debezium டாக்கர் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். செஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். யூஸராக போய்டுறேன். ஸோ ப்ரீவியஸாக நான் ஆல்ரெடி இதில் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு டாக்கர் கம்போஸ் ஃபைல் ரன் பண்ணோன்னா நீங்கள் வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் மிஷினில். ஸோ இப்போ உங்களுக்கு டாக்கர் கம்போஸ் ஃபைல் நான் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் டாக்கர் கம்போஸ் ஃபைல், YAML ஃபைல். இதில் இருந்தால் நம்ம வந்துட்டு கண்டெய்னர்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். என்னென்ன கண்டெய்னர்ஸ், MySQL, அப்புறம் டெபிசியம் கனெக்டருக்கு ஒன்று, அப்புறம் காஃப்கா கனெக்ட், காஃப்கா ஸ்கீமா ரெஜிஸ்டர் எல்லாமே இந்த டாக்கர் கம்போஸ் YAML ஃபைலில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம டாக்கர் கம்போஸ் YAML ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MySQL சர்வீஸை கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். MySQL கண்டெய்னர் நேம், ஹோஸ்ட் நேம் MySQL root password debezium, MySQL user and MySQL password. இது MySQL userக்கான பாஸ்வேர்ட். ஸோ ரூட்க்கு வந்து debezium தான் பாஸ்வேர்ட். ஸோ காஃப்கா UI யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா என்னோட இதை லைவாக பார்க்குறதுக்கு ப்ரௌசரில். ஸோ ஜூகீப்பர் ப்ரோக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காஃப்கா, இதுதான் காஃப்கா. ஸோ இதுதான் ஃபைனல், நம்ம இங்கே தான் நம்ம டேட்டாவை பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கீமா ரெஜிஸ்ட்ரிங் இது எதுவும் இல்லை. இதுதான் அந்த MySQL வந்து டேட்டா வந்துட்டு காஃப்காக்கு எடுத்துகிட்டு. ஸோ அடுத்து காஃப்கா கனெக்டர், அப்புறம் கனெக்டர் சென்டர். ஸோ இதுதான் டாக்கர் கம்போஸ் ஃபைல். ஸோ செஷன் கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் இதில் நீங்கள் வந்துட்டு கேர்ள் கமாண்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் அது சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ டாக்கர் கம்போஸை பண்ணலாம். ஸோ ரன் ஆகுது டாக்கர். YAML ஃபைல் கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சுட்டு டாக்கர் வந்துட்டு கிரியேட் ஆகிடும் கண்டெய்னர்ஸ் எல்லாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். செஷன் பாஸ் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் மறுபடியும். ஓகே, கீப் அலைவ் வித் ரெடியூஸ் ரன்னிங். ஸோ கனெக்ஷன் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு டேட்டா அங்கே இருந்துட்டு. ஸோ இதை காஃப்கா யூஐயில் போய் செக் பண்ணலாம். இது வந்துட்டு என்னோட மிஷினோட ஐபி அண்ட் திஸ் இஸ் த போர்ட் ஆக்சுவலி. ஸோ நான் ரீலோட் பண்ணுறேன். ஸோ டாபிக்ஸில் என்னோட MySQL என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ ஸோ அந்த டேட்டா பேசஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கஸ்டமர் டேட்டா. ஸோ உங்களுக்கு கேர்ள் கமெண்ட் காட்டுறேன். கேர்ள் கமெண்ட் எங்கே ரன் பண்ணோம்னா அதுதான் ஆக்சுவலாக டெபிசியம்க்கும் காஃப்காக்கும் கனெக்ஷன் கொடுக்கும். MySQL வந்துட்டு டேட்டா எடுத்து காஃப்காவில் போடுறதுக்கு அந்த டெபிசியம் கனெக்டர் தான் கனெக்ஷன் கொடுக்கும். ஸோ அது கேர்ள் கமெண்ட் வந்துட்டு இதுதான் அந்த ஆக்சுவலாக அந்த கேர்ள் கமெண்ட். ஸோ அப்ளிகேஷன் ஜேஷன் இதிலேருந்து அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கான்ஃபிகில் கனெக்டர் கிளாஸ் வந்து டெபிசியம் கனெக்டரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோஸ்ட் நேம் MySQL 3306, யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், சர்வர் ஐடி, சர்வர் நேம் கொடுத்துருக்கேன். எனக்கு டேட்டா பேஸ் இன்க்ளூட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு இன்வென்ட்ரியில் சேஞ்சஸ் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அங்கே ரெப்ளிகேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு எல்லா டேட்டா பேஸஸும் வேணும், எனக்கு எல்லாமே வேணும்னா நீங்கள் வந்து இது கொடுக்க தேவையில்லை. இந்த லைன் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது வந்து எல்லா டேட்டா பேஸையும் இது பண்ணும், டேட்டா CDC பண்ணும். ஸோ இது வந்துட்டு காஃப்காக்கு பூட்ஸ்ட்ராப் சர்வர். ஸோ இது டாபிக் நேம். இது வந்துட்டு இன்வென்ட்ரியில் இன்வென்ட்ரி டேட்டா பேஸில் நீங்கள் கிரியேட் பண்ணுற டேபிள், அப்புறம் எல்லாமே அந்த ஸ்கீமாஸ் என்னென்ன சேஞ்ச் ஆகுதோ அதெல்லாம் இந்த இடத்துல இருந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டேபிள் இன்க்ளூடேஷன் கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸில் மட்டும் வர்றது மட்டும் எனக்கு வேணும். அப்படி எனக்கு எல்லா டேபிளும் வேணும்னா நீங்கள் இதை வந்து எடுத்துடலாம் அந்த லைனை. ஸோ இங்கே இமெயில் வந்துட்டு காலம் எக்ஸ்க்ளூட் லிஸ்ட். இந்த இமெயில் சேஞ்சஸ் வந்துட்டு இங்கே ரெப்ளிகேட் ஆகாது. ஸோ இந்த காலம் மட்டும். அப்புறம்
இதுதான் இந்த கேர்ள் கமெண்ட் ஆக்சுவலாக. இந்த கேர்ள் கமெண்ட் எங்கே ரன் பண்ணோன்னா காஃப்கா டாக்கர் ரன் பண்ண அப்புறம் ஒரு நியூ செஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ubuntu sudo cd docker இதில் போயிட்டு docker Kafka connect bash shellக்குள்ளே போகணும். execute it Kafka connect bash. ஸோ இந்த ஷெல்லில் போயிட்டு நீங்கள் இந்த கேர்ள் கமெண்ட் ரன் பண்ணணும். இந்த கேர்ள் கமெண்ட் ரன் பண்ணால் இது வந்து கான்ஃபிகர் பண்ணிவிடும் Kafka கனெக்டட் debeziumோட. ஸோ என்னோட கேஸில் இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது வந்துட்டு கனெக்டர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லி காட்டுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா MySQL இதில் போயிட்டு நான் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அது வந்து சீரிஸாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸாக ஆர்டர்ஸில் வந்து 4 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போயிட்டு டூப்ளிகேட் செஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு ரூட் யூசர் அவ்வளோ போயிட்டேன். cd docker exec it MySQL bash. இதுதான் MySQL ஷெல்குள்ளே நான் உள்ள வந்துட்டேன். இப்போ MySQL -u root -p பாஸ்வேர்ட் போடுறேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். இன்வென்ட்ரி டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் இன்வென்ட்ரி. ஸோ இந்த query வந்துட்டு ரன் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸாக வந்துட்டு அங்கே 4 டேட்டாஸ் தான் இருந்துச்சு. ஸோ இங்கே நான் அந்த query ரன் பண்ணுறேன். query எஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு யூஏயில் போய்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ யூஏ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டேட்டா வந்து ரிப்ளிக்ட் ஆகிருக்கு 1634க்கு. கரண்ட் டைம் வந்து 1635. இது என்ன டேட்டா கொடுத்துருன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்னா ஆர்டர் நம்பர் 1009 17029, பர்ச்சேசஸ் 1004, குவான்டிட்டி 7, 102 ப்ராடக்ட் ஐடி. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் செக் பண்ணி பாருங்கள். ஆர்டர் நம்பர் 1009 which is a primary key ஆக்சுவலாக. ஸோ 1009 ரெப்ளிகேட் ஆகிருக்கு டேட்டா. ஸோ நீங்கள் ஸ்கீமா லெவலில் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா டாபிக்ஸ் ஆக்சுவலாக அங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா ஸ்கீமா சேஞ்சஸ் இன்வென்ட்ரி. எனக்கு இன்வென்ட்ரி கிரியேட் ஆகிற டேபிள் டெலீட் ஆகிறது அப்புறம் அப்டேட் ஆகிறது மட்டும்தான் ரெப்ளிகேட் ஆகணும். ஸோ இப்படி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு எல்லாமே தேவைன்னா டேட்டாபேஸ் இன்க்ளூட் லிஸ்ட் எடுத்துடணும். கோல் கமெண்டில் நான் சொன்ன லைன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஸ்கீமா சேஞ்சஸில் வெறும் ஸ்கீமா சேஞ்சஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸ்கீமா சேஞ்சஸ் என்னென்ன ஆகுதோ அது வந்துட்டு ஸ்கீமா சேஞ்சஸ்னு ஒரு டாபிக் க்ரியேட் ஆகி அதில் வந்துட்டு ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இதுதான் MySQL வந்து debezium கலெக்டர் வழியாக Kafka த்ரூ யூஐக்கு வந்துட்டு ஒரு CDC இது எல்லாமே ஒரு டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இன்க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட வீடியோ எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்.